கஷ்டப்பட்டு உழைச்சாலே அதிகமா சம்பாதிக்க முடியும்னு நம்ம பல பேரு நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா, அது எப்பவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறத இந்த கதை ப்ரூவ் பண்ணுது. ஒரே கிராமத்த சேர்ந்த மோகனும், மாயனும் மரம் வெட்டுற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மோகன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மரம் வெட்டி 8 கட்டுகள் மரங்கள சேகரிச்சான். அதே மாயன் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் மரம் வெட்டி 6 கட்டுகளை சேகரிச்சிட்டு இருந்தான். மோகன் நினைச்சான், நான் தான் அதிக நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறேன், நான் அதிகமா உற்பத்தி பண்றேன், அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நினைச்சான். அவன் தன்னை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருந்தான். அதே நாட்கள் கடந்தது, வாரங்கள் கடந்தது. அதுக்கப்புறம் மோகன் புதுசா ஒரு விஷயத்த பார்த்தான். மாயன் இன்னும் அதே 6 மணி நேரம் தான் மரம் வெட்டிட்டு இருந்தான். ஆனா இப்போ அவன் 7 கட்டுகளை வெட்ட ஆரம்பிச்சிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் ஆக அவன் 8 கட்டுகளை வெட்டினான். அதுக்கு பிறகு அவன் இன்னும் கொஞ்சம் நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அவன் ஒரு சின்னதா மரம் வெட்டுற ஒரு பிசினஸ் கூட அவன் ஆரம்பிச்சான். இத பார்த்த மோகன், இப்ப கூட ஒன்னும் ஆகல, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம்னா நம்மளால மாயனை கேட்சப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிக நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சான். ஒரு 9 மணி நேரம் வேலை செஞ்சான். அதுக்கு பிறகு 10 மணி நேரம். ஆனா அவனுக்கு கிடைச்ச முன்னேற்றம் குறைவாதான் இருந்தது. அப்போ மாயன் என்னதான் இங்க வித்தியாசமா பண்ணான்? அவனுக்கு கிடைச்சிருந்த அந்த எக்ஸ்ட்ரா டைம் எல்லாத்தையும் அவன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தல. மரம் வெட்டுறதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அதுல அறிவுல தேர்ந்தவங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த மரத்தை வெட்டினா நல்ல கட்டைகள் கிடைக்கும், நல்லா சம்பாதிக்க முடியும்னு கத்துக்கிட்டான். அவனோட கோடாலிய எப்படி நல்லா ஷார்ப் பண்ணி கரெக்டா வச்சுக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டான். பணத்தை சேமிச்சு புதுசான டூல்ஸ் கூட வாங்கினான். இங்க மாயன் தன்னோட அறிவு, திறமை, அப்புறம் அவன் யூஸ் பண்ற டூல்ஸ் இது எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா மோகன் தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தான். அவன் வெட்டுறதுல மட்டுமே அவன் கவனத்தை செலுத்திக்கிட்டே இருந்தான். இந்த கதை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கத்து தருது. நம்ம அதிகமா வேலை செஞ்சுட்டு இருந்தா மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட உண்மையான வளர்ச்சி எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரதுல தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்ம புது புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது, நம்மளோட பர்சனாலிட்டிய மேல மேல முன்னேற்றுறதுக்கு தயாரா இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள்ல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாயன் அடுத்தவங்களோட சக்சஸ பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கல. அடுத்தவங்களோட சக்சஸ மாயன் ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்த்துக்கிட்டு அதுல இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தான். சும்மா அடுத்தவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட டார்கெட்டாவும் செக்லிஸ்டாவும் வச்சுட்டு நம்ம அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறது நமக்கு ஹெல்ப்பே பண்ணாது. எஸ்பெஷலி அவங்க அந்த அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்கு என்ன பண்ணாங்கங்கிறத நம்ம தெரியாம இருக்கும்போது. ஸோ அடுத்த தடவை உங்களை விட யாராவது முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அவங்களோட ஜஸ்ட் கம்பேர் பண்ணாம இந்த கேள்விகளை உங்ககிட்ட கேளுங்க. அவங்க கிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கலாம், நான் பண்ணாத எந்த விஷயத்த அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேளுங்க.